ஊடகம்னா என்னங்கிறத முதல்வர் அவர்கள் அருமையாக சொன்னாங்க. தமிழில் ஊடகம்ங்கிறதே நல்ல தமிழ். அதுக்கு ஆங்கிலத்தில் உங்களுக்கு சொன்னால் தான் ஈஸியாக புரியும். முந்தையெல்லாம் இங்கிலீஷில் சொல்லிட்டு தமிழில் சொல்லுவோம். இந்த சுந்தர்ராஜன் ஒரு நடிகர் இருந்தார், மேஜர் சுந்தர்ராஜன். அவர் பாதிக்கு மேலே இங்கிலீஷில் சொல்லிட்டு தான் தமிழில் சொல்லுவார். கமான், உள்ளே வாங்க, சிட் டவுன், உட்காருங்க, கெட் அவுட், வெளியே போங்க அப்படின்னு அவர் ரெண்டையும் சேர்த்து சொல்லிடுவார். ஆனால் இப்போ எல்லாம் அப்படி இல்லை. இப்போ தமிழில் சொல்லிட்டு விளங்க வைக்கிறதா இருந்தால் இங்கிலீஷில் சொல்ல வேண்டியிருக்கு. இந்த இங்கே நம்ம கல்லூரி வாசல் நின்றுட்டு இருந்தேன். பக்கத்தில் இருக்க அவர்கிட்ட கேட்டேன், ஒரு பஸ் வந்துச்சு, இந்த பேருந்து மைய பேருந்து நிலையம் போகுமா அப்படின்னு கேட்டேன். அப்படின்னா என்ன அப்படின்னாரு, இந்த பேருந்து மைய பேருந்து நிலையம் போகுமா அப்படின்னேன். நீங்கள் என்ன சொல்கிறீங்க அப்படின்னாரு. இந்த பஸ்ஸு பஸ் ஸ்டாண்டு போகுமான்னு. அப்படி தமிழில் கேட்டு சொல்ல வேண்டியதானே அப்படின்னாரு. பஸ்ஸு பஸ் ஸ்டாண்டு தமிழா, பேருந்து மைய பேருந்துன்னா புரியலை. ஊடகம்ங்கிற நல்ல சொல்லுக்கு ஆங்கிலத்தில் மீடியா அப்படின்னு பேர். இந்த மீடியாங்கிற பேர் தான் ஊடகம்னு பயன்படுத்துகிறோம் நம்ம. ஏன்னா தொடர்புக்காக நம்ம பயன்படுத்தக்கூடிய வார்த்தை. இன்னும் கூட பாருங்க, இந்த ஆங்கிலத்தில் சொல்கிறப்ப அது தமிழா ஆங்கிலம்னே தெரியாது. டிரைவர் ஓட்டிக்கிட்டு இருக்காரு, இடது பக்கம் திருப்புப்பா அப்படின்னு சொன்னேன், லெஃப்டா ரைட்டா அப்படின்னாரு. என்னடா அது இடது பக்கம் திருப்புன்னு சொல்கிறேன், அப்புறம் லெஃப்டா ரைட்டுன்னு, லெஃப்டில் திருப்பு அப்படி சொல்ல வேண்டியதானே. நம்ம என்ன சொல்கிறது, அவருக்கு புரிஞ்ச மொழின்னு இருக்குது. இப்போ இந்த ஊடகம்ங்கிற மீடியா, இன்னைக்கு ஏன் உங்களை ஊடகத்துக்கு வாங்கன்னு கூப்பிட்டோம்? படிக்க வாங்க, ஐஏஎஸ் வாங்க எல்லாம் சொல்லலாம், அதுவும் ஒன்று உண்டு. ஆனால் இன்னைக்கு ஊடகம் உலகத்தை ஆளுது. எத்தனை வகையான ஊடகம் இருக்குது. எழுத்து வடிவ ஊடகம், முதல்ல பத்திரிகை. இந்த ஜூனியர் விடன் பத்திரிகையில் மாணவர் நிருபர் திட்டம்னு ஒன்று வைப்பாங்க. நான் அதை வாங்கின உடனே முதல்ல என்ன செய்ய வந்துடுறீங்களா, அதில் தேர்ந்தெடுக்கப்பட்டவங்களில் படத்தை பார்த்துக்கிட்டே வருவேன். மதுரை இருக்கான்னு பார்ப்பேன், தியாகராசர் கல்லூரி இருக்கான்னு இன்றைக்கும் பார்க்குறேன் நான். தியாகராசர் கல்லூரி மாணவர் நிருபராக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறாரா? ஏன்னா ஊடகத்துறை அவ்வளோ முக்கியமானது. இப்போ எழுத்து மீடியாவில் நீங்கள் உள்ளே வரலாம். அடுத்தது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வானொலி. இந்த வானொலிக்கான விஷயம், உங்களுக்கு குரல் மட்டும் நல்லா இருந்தால் போதும். என் வகுப்பில் நீங்கள் பார்த்தீங்கன்னா மாணவர்கள் எந்திரிச்சு வாசிக்க சொல்லுவேன். பல பேர் செத்து போயிடலாமான்னு பயப்படுவாங்க. இப்போ ஒன்றும் இல்லை, இப்போ நீங்கள் நல்லா உட்காந்து கேட்டுக்கிட்டு இருக்கீங்க, எந்திரி அப்படின்னா நெஞ்சு வலி வந்துடும், பார்த்துருக்கீங்களா? எந்திரினா போதும். அதுவும் ஃபஸ்ட் இயரில் ரொம்ப பயப்படுவீங்க. நான் ஃபஸ்ட் இயரில் வந்த பையங்களை உட்கார வச்சுட்டு சும்மா பேசிட்டு போன்னு சொல்லி, உன் பேர் என்னன்னு ஒரு பையனை கேட்டேன். அவன் எந்திரிக்கிறப்பே வேர்த்து விறுவிறுத்து போய் கண்ணெல்லாம் தொடச்சிட்டு, நான் நேற்று லீவ் சார் அப்படின்னா. இப்படி ஒரு பேரா பையன் பேர் சொல்கிறதுக்கு அவ்வளோ பயமாக இருக்குது. இப்போ ஒன்றும் வேண்டாம், நீங்கள் எல்லோரும் உங்களை எந்திரிச்சு அறிமுகப்படுத்திக்கங்க அப்படின்னு நான் சொல்லட்டும், போச்சு பேர் 4 தடவை சொல்லி பார்த்துக்குவோம். பேர் என்ன பேர் என்ன மறந்து போயிடும், எந்திரிச்சோடனே மறந்து போயிடும். அப்போ வானொலி நான் என்ன பண்ணுவேன், வகுப்பறையில் எந்திரிச்சு வாசிக்க சொல்லுவேன். நல்லா வாசிக்கிற குரலுடைய பையனையோ பொண்ணையோ விடாமல் வாசிக்க சொல்கிறதோடு மட்டும் இல்லாமல் உன் குரல் வானொலிக்கும் தொலைக்காட்சிக்கும் நல்ல தேர்வாகும். சொல்லிட்டு விட மாட்டேன், அவங்கள உடனே கூட்டிகிட்டு போய் வானொலி நிலையத்தில் அறிமுகப்படுத்துவேன். யூத் ப்ரோக்ராம், அதாவது இளைய சமுதாயம்னு ஒன்று இது வச்சுருப்பான், இளைஞர் இளைய பாரதம். இளைய பாரதம்ங்கிற அந்த நிகழ்ச்சிக்கு, ஏன்னா அவங்க வானொலியில் நிறைய நாடகங்கள் எழுதினவங்க, அதனால் அவங்களுக்கு உடனே தெரியும். இளைய பாரத நிகழ்ச்சிக்கு நீ போய் கலந்துக்கோ, நீ தொலைக்காட்சிக்கு போ. இன்னைக்கும் கூட வானொலி தொலைக்காட்சியில் அதிகமாக செய்தி வாசிப்பவர்கள் யார் தெரியுமா? நம்ம தியாகராசர் கல்லூரியில், எங்கள் தமிழ் துறையில் எங்கிட்ட படித்தவங்க. எந்திரிச்சு வாசிக்க சொன்னால் முதல்ல எந்திரிக்க போதே நடுக்கக்கூடாது, எந்திரிச்சு வாசிக்கணும். அழகாக சொன்னாங்க பாருங்க, உங்களுடைய தனித்தன்மை என்ன என்பதை நீங்கள் தெரிந்து கொள்வதற்காகத்தான் கல்லூரிக்கு வர்றீங்க. வள்ளலாருடைய பாணியில் சொல்கிறதா இருந்தால், பசித்திரு, தனித்திரு, விழித்திரு, இந்த 3 வார்த்தை ஞாபகம் வச்சுக்கங்க. பசித்திரு, தனித்திரு, விழித்திரு. இதில் என்ன இருக்குது தெரியுமா? இந்த 3 சொல்லலையும் முதல் எழுத்த மாத்திரம் கூட்டுங்க. பசித்திரு பா, தனித்திரு தா, விழித்திரு வி. என்ன வருது? பதவி.
பசித்திருந்தால், தனித்திருந்தால், விழித்திருந்தால் பதவி நம்மளை நோக்கி வரும். அது என்ன பசித்திருத்தல்? பேயா அலையறதா? எங்க சோறு ஓட்டாலும் போய் திம்பேன், கல்யாணம் விட மாட்டேன். ஒரு சொல்லிருக்கான், நீங்க மாப்பிள்ளை விடா பொண்ணு விடான்னு. அந்த விடலாம் விடுங்க, பந்தல் போட்டுருந்துச்சு, தாலி கட்டாங்களா, ஏலே இது காது ஊத்துற விடுறா அப்படின்னு இருக்காங்க. அதனால என்ன கரிச்சோரை போடு. அது இல்லை பசித்திருத்தல்னா, அறிவு பசின்னா. இங்கே சாப்பிட்ட உணவு இங்கே போனால் 3 மணி நேரம், ஆனால் இங்கே கேட்குற செய்தி உங்கள் மனசுக்குள்ளேயோ அறிவுக்குள்ளேயோ போனால் சாகிற வரைக்கும் மறக்கப்படாது. செல்வத்துள் செல்வம், அச்செல்வம். ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. உண்மையிலேயே தமிழ் துறையில் உட்கார்ந்துருக்க மாதிரியே ஒரு மகிழ்ச்சி இருக்குது. நாகராஜ் அவர்களுக்கு ரொம்ப நன்றி. ஏன்னா ஒரு கிராமத்தில் நான் பேசிக்கிட்டு இருக்கப்ப செல்வத்துள் செல்வம் அப்படின்னேன். ஒரு அம்மா எந்திரிச்சு திருமதி செல்வம் அப்படின்னு சொல்லிச்சு. அப்புறம் நான் என்னத்தை சொல்றது, இந்த காது அவ்வளோ விஷயங்களை வாங்குமா. பசித்திருத்தல்ங்கிறது ஒரு வாய் திறந்திருக்க மாதிரி இந்த காது எப்போவும் திறந்திருக்கும். இதில் செய்தியை தெரிஞ்சுக்கலாம். அறிவு பசி. தனித்திருத்தல் என்ன தெரியுமா? கதவெல்லாம் பூட்டிட்டு உட்கார்ந்துருக்கிறது இல்லை. இண்டிவிஜுவாலிட்டி, தனித்தன்மை. உங்களுக்கு தனியாக என்ன திறமை இருக்குங்கிறத நீங்கள் வெளிப்படுத்துங்க. ஒரு தடவை இன்டர் காலேஜ் காம்படிஷன் நடக்குது. நான் இங்கே இவங்களுக்கு தெரியும், மற்ற பேராசிரியர் பெருமக்களுக்கு தெரியும். ஃபைன் ஆர்ட்ஸில் நான் பொறுப்பாளராக இருந்தேன். அப்படி பொறுப்பாளராக இருக்கப்ப பொறுப்பாளராக இருக்கப்ப மாணவர்கள் எல்லாம் கூட்டிகிட்டு போகணும். அனைத்து கல்லூரி பேச்சு போட்டி இதுக்கெல்லாம் போடும். அப்போது ஒரு வகுப்பில் போய் கேட்டேன், அந்த நல்லா பேசக்கூடிய பையன் யார், பேர் கொடு. முதல்ல ஒன்று தெரிஞ்சுங்க, ஒரு போட்டியில் ஜெயிக்கணும்னா என்ன செய்யணும்? போட்டியில் ஜெயிக்கணும்னா என்ன செய்யணும்? சரியா கேட்கல எனக்கு. சரி, நீங்கள் என்ன வேணாலும் சொல்லுங்க. முதல்ல பேர் கொடுக்கணும். ஞாபகம் வச்சுக்கிறீங்களா? அவங்க ஏதாவது கூப்பிட்டாங்கன்னா போய் முதல்ல பேர் கொடுக்கணும். நான் கேட்டேன், சரி பேச்சு போட்டி யார் பேச போறா? ஒரு பையன் எந்திரிச்சு, அவன் லீவு சார் அப்படின்னா. பாடுமே அந்த பிள்ளை டிசி வாங்கி போயிடுச்சு. டான்ஸ் ஆடுற பையன் அங்கே டெங்கு காய்ச்சல். இப்படி ஒவ்வொன்றா சொல்ல ஒவ்வொருத்தரும் பதில் சொல்கிறான். நான் அப்போ தான் கேட்டேன் அவனை, நீ யாரு? உனக்கு பேச தெரியாது, பாட தெரியாது, நடிக்க தெரியாது, அப்படி ஒன்று நீ கோல்டு மெடல் வாங்கல, நீ யாருன்னு உனக்கே தெரியாது. உனக்கு தெரிஞ்சுக்கணும் இண்டிவிஜுவாலிட்டி, தனித்தன்மை. பேசுவேன், எழுதுவேன், கோலம் போடுவேன். அட சாப்பாட்டில் கூட நம்மளை மிஞ்ச ஆள் இருக்கக்கூடாது. நல்லா சாப்பிடுவியா? பிரமாதமாக சாப்பிடுவேன். சாப்பாட்டில் கின்ன சாதனை பண்ணுறாங்கல்ல, நீ பார்த்துருக்கீங்களா? ஒருத்தனை வேலை கிடைக்காம அலைஞ்சிருக்கான். சர்க்கஸ் கம்பெனிக்கு போனான். முதலாளி கேட்டார், உனக்கு என்ன தெரியும்? ஒன்றும் தெரியாது, நல்லா சாப்பிடுவேன். அப்படியா? சரி, அப்போ பரவாயில்ல. 100 இட்லி சாப்பிடுவியா? ஒரு நேரத்துக்கு உன்னைய வச்சு சோறு நடத்திடுறேன். நல்லா சாப்பிடுவேன். 2 சோறு நடந்தால் 200 இட்லி சாப்பிடுவேன். அவர் விடலை. சரி, சனிக்கிழமை 3 சோறு நடக்குது, 300 திம்மே. சரி, ஞாயிற்றுக்கிழமை 4 சோறு நடக்குது. என்ன செய்வேன்? சாப்பிடுவியா? 400 இட்லி சாப்பிடுவேன். ஒரு கண்டிஷன் என்ன அப்படின்னாரு, இடையில வீட்டுக்கு போய் சாப்பிட்டு வந்துடுவேன் அப்படின்னா. அவன் பார்த்தீங்களா, சில பேர் என்ன சாப்பாடு போட்டாலும் வீட்டில் போய் சாப்பிட்டு வருவாங்கல்ல, தாய்ப்பால் மாதிரி விடமாட்டான். விடாமல் சாப்பிட்றது. அதோட தனித்தன்மை. கோலம் போட தெரியும், பாட தெரியும், எல்லாம் வேணும். விழித்திருத்தல்ல என்ன அப்படின்னா ஆப்பர்ச்சுனிட்டி. சந்தர்ப்பம் வருகிற போது அதை விட்டுறவே கூடாதுங்க. ஒரு சின்ன உதாரணம் சொல்கிறேன் கேளுங்க. சர் சி.வி. ராமன் நோபல் பரிசு பெற்ற விஞ்ஞானி, தமிழ்நாட்டில் பிறந்தவர். இன்னைக்கு கூட தினமணி பேப்பரில் போட்டிருக்காங்க, அமெரிக்காவில் மிகப்பெரிய பதவியில் இருக்கக்கூடிய 2 பேர், உலக புகழ் பெற்ற 2 பேர். அதில் ஒரு பெண்ணு, ஒரு ஆண். ஒருத்தர் சுந்தர் பிச்சை, இன்னொருத்தவங்க பேர் ஜெயந்தி ஸ்ரீபால் என்னமோ போட்டிருந்தாங்க. இந்த 2 பேரும் தமிழ்நாட்டை சேர்ந்தவங்க, சென்னையில் பிறந்தவங்க. அமெரிக்காவில் ஏன் உலகத்தையே திரும்பி பார்க்க வைக்கக்கூடிய தனித்தன்மை உள்ளவர்களாக இருக்காங்க. அவங்க ஆப்பர்ச்சுனிட்டியை பயன்படுத்துகிறாங்க. சர் சி.வி. ராமன் எடுத்துங்க. அவர் கல்கத்தாவில் டிராம் வண்டியில் போயிட்டு இருந்தாராம். அப்போ திடீர்னு ஒரு போர்டை பார்த்துருக்காரு சயின்ஸ் இன்ஸ்டியூட்டில். என்ன தெரியுமா? அதாவது லண்டனில் இருக்கக்கூடிய ரிசர்ச் சென்டரில்
அப்ளை பண்ணுறதுக்கு இன்றைக்கு லாஸ்ட் டே அப்படின்னு போட்டிருந்துருக்கு. உடனே என்ன பண்ணார், ஓடுற ரயிலிருந்து இறங்கி ஓடி போய் அப்ளிகேஷன் வாங்கி ஃபில்லப் பண்ணி போட்டார். அதனால் அவர் போய் அங்கே லண்டனில் போய் படிக்க முடிஞ்சது, நோபல் பரிசு வாங்க முடிஞ்சது. ஆப்பர்ச்சுனிட்டியை விட்டுறாதீங்க. இதுதான் ரொம்ப முக்கியமான ஒன்று, விழித்திருத்தல். இந்த மூணையும் நீங்கள் நினைவு வச்சுக்கங்க. இப்போ ஊடகத்துக்குள்ளே போவோம். எழுத்துத்துறையில் வல்லமை இருக்கா உங்களுக்கு? யோசிச்சு பாருங்க. இப்போ பெரும்பாலும் எல்லாரும் மெசேஜ் 2 கையில் இப்படி பண்ணுறோம். ஆனால் நாம ஒரு கடிதமோ ஒரு வாழ்த்தோ கையில் எழுதி பார்த்தா அது எவ்வளோ பெரிய சந்தோஷம் இல்லையா? தட்டச்சும் செய்ய தெரியணும். எப்படி? கணினிலையோ மற்றதுலையோ. எழுத்து பயிற்சி ரொம்ப முக்கியங்க. கவிதை எழுதுகிற போது ஒரு வினாடி அப்படியே நம்மளை உழுப்பணும். ஜெயகாந்தன் சொல்லுவார், என் எழுத்து வாசகனை ஏதாவது செய்ய வேண்டும், அழுக வைக்கணும், கோவப்பட வைக்கணும், எரிச்சல் மூட்டணும், சிரிக்க வைக்கணும். ஒன்றும் இல்லாமல் மண்ணு மாதிரி உட்கார்ந்து இருக்கக்கூடாது. சாப்பிட்றப்ப சாப்பாடு நல்லா இருக்கான்னு கேட்டால் நல்லா இருக்கு, நல்லா இல்லை சொல்லணும். பேசாமல் திங்கப்படாது. ஒரு அம்மா பக்கத்து வீட்டு மாதிரி கேட்டுச்சு, உங்கள் வீட்டுக்காரர் எதை விரும்பி சாப்பிடுவார், அது எதை போட்டாலும் திங்கும். இப்படி ஒரு ஜென்மத்தை பார்த்துருக்குமா? இன்னும் சில பேர் 18 வகை காய்கறி வச்சுருந்தாலும் மொத்தமாக உருட்டி மேல் நோக்கி எரிவாங்கி பார்த்துருக்கீங்களா? அந்த இடத்துல நியூட்டன் விதி தோற்று போகும். அவருடைய விதி என்ன? எல்லாம் மேலிருந்து கீழே விழுகும், இவன் கீழே இருந்து மேல் நோக்கி எறிவான். அது சில கல்யாண வீடுகளில் சில பேர் சாப்பிட்டுக்கிட்டே நம்ம இலைக்கு வந்தாலும் வந்துடுவான். இந்த எல்லை மீறிய பயங்கரவாதம்னு கேள்விப்படுறோம்ல, இந்த பக்கமாக அந்த பக்கமாக அலசி சாப்பிடுவாங்க. அப்படியே இருக்கட்டும். இப்போ நான் சொன்ன மாதிரி எழுத்துத்துறையில் உங்களுக்கு ஆர்வம் இருக்கா? முதல்ல பத்திரிகை துறைக்கு போகணும். இன்னொன்று, பத்திரிகை துறையில் இருக்கக்கூடிய அந்த ப்ரெஸ் ஐடென்டி கார்டு இருக்கு பார்த்தீங்களா, எந்த கதவையும் திறக்க வைக்கிங்க. ஞாபகம் வச்சுக்கோங்க. மந்திரி வீடா, ஹைகோர்ட்டா, பார்லிமெண்ட்டா, எந்த இடத்துக்கு நீங்கள் போனாலும் அது கையில் வச்சுருந்தீங்கன்னா போதும். ஒரு எழுத்தாளராக, ஒரு பத்திரிகையாளராக நீங்கள் வந்தீங்கன்னா, இதழியல் துறையில் நீங்கள் ஜெயிச்சிங்கன்னா உங்களுக்கு அவ்வளோ பெரிய வாய்ப்பு இருக்குது, எழுத முடியும். அடுத்து வாங்க வானொலி. இப்போ நீங்கள் நினைப்பீங்க, இவ்வளவு டிவி சேனல் வந்த பிறகு ரேடியோ நிற்கிதான்னு. அப்படி சொல்லவே சொல்லாதீங்க. நான் கூட முதல்வர் அவர்கள்ட்ட சொல்லிகிட்டு இருந்தேன், ஒரு சமுதாய வானொலி நம்முடைய கல்லூரியில் தொடங்கணும் ஐயா அப்படின்னு சொல்லியிருந்தேன். சமுதாய வானொலி எதுக்காக தெரியுங்களா? ஒரு 40 கிலோவாட்ஸ்குள்ளே தான் இது எடுக்கும். நான் பல கல்லூரிகளில் பார்த்துருக்கேன். அதில் பயிற்சி எடுக்கலாம். நம்ம ஒரு ஸ்டுடியோ போட்டோம்னா போதும், ஒரு 10க்கு 10 ஸ்டுடியோ போட்டால் போதும். இப்போ நான் பேசுகிறேன்னா அதை அதில் பதிவு பண்ணி வைக்கலாம். நீங்கள் நிகழ்ச்சி கொடுக்கலாம், கல்வியாளரை பேட்டி எடுக்கலாம். உங்களுக்கு ஆர்ஜே ஆகிறதுக்காக, ரேடியோ ஜாக்கின்னு சொல்கிறாங்கல்ல, ஆர்ஜே ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதை காட்டலாம் பல ரேடியோ ஜாக்கி தாங்க இன்னைக்கு சினிமாவில் பெரிய பெரிய ஹீரோக்களாக இருக்காங்க. அந்த மிர்ச்சி சிவா கேள்விப்படுறீங்க இல்லையா? அவங்க எல்லாம் ரேடியோலேருந்து போனவங்க தான். எத்தனையோ பாடகர்கள் எல்லாம் ரேடியோலேருந்து போனவங்க. ஏன், இந்த சரவண மீனாட்சி முதல் தொடர் வந்துச்சுல்ல, அதில் ஒருத்தர் இருந்தார்ல ஹீரோ, அவர் மிர்ச்சியில் இருந்தவர் தான். அப்போ வானொலி நமக்கு என்ன பெரிய விஷயத்தை கொடுக்குதுன்னா, வருமானத்தை கொடுக்கறதோடு மட்டும் இல்லாமல் உலக புகழ் கொடுக்குது. இப்போ நீங்கள் கேட்கலாம், இப்போல்லாம் யார் ரேடியோ கேட்குறாங்களா சார்னு? அப்படி சொல்லாதீங்க. கோடை பண்பலைன்னு ஒன்று இருக்குது தெரியுங்களா? கொடைக்கானல் வானொலி கோடை பண்பலை என்ற நேயர்களுடைய எண்ணிக்கையில் எவ்வளோ தெரியுங்களா? 4 கோடி பேருங்கிறாங்க. 4 கோடி பேர் தமிழ்நாட்டில். உலகத்திலேயே அதிக உயரமான டவர் உள்ள ஒரே ஒரு ரேடியோ ஸ்டேஷன் நம்முடைய கோடை பண்பலை. 32 இதுகளில் போய் கேட்குதுங்கிறாங்க. அந்த பகுதிகளில் பூரா 24 மாவட்டங்களுடைய இதுக்கு தெளிவாக கேட்குமா. 24 மாநிலங்களுக்கு மாவட்டங்களுக்கு கேட்கக்கூடிய அளவுக்கு ஆற்றல் மிக்கது. இப்போ நீங்கள் வானொலிக்கு போய் பழகிட்டீங்கன்னா அங்கே வாணி சர்டிஃபிகேட்னு ஒன்று இருக்குது. அந்த வாணி சர்டிஃபிகேட்டுக்கு நம்ம படம் கட்டி நம்ம பழகிட்டோம்னா அந்த சர்டிஃபிகேட்டை வச்சு எந்த வானொலியில் நீங்கள் வேலைக்கு போகலாம். உங்களுடைய குரலுக்கு அவ்வளவு அழகாக இருக்கும். நீங்கள் இன்னும் கூட பார்க்கலாம், காக்கா காக்கன்னு ஒரு படம் வந்துச்சு பார்த்தீங்களா? சூர்யா ஜோதிகா நடித்த படம். அதில் ஒமகசியான்னு ஒரு பாட்டு வரும் தெரியுமா? அது என்ன மொழியோ தெரியாது, ஆனால் எல்லோரும் பாடிக்கிட்டு இருப்போம். அந்த பாட்டை பாடின அவங்க ஒரு ரேடியோ ஜாக்கியாக இருந்தவங்க. நம்ம குரல் மூலமாக அவ்வளோ பிரமாதமான விஷயத்தை சாதிக்கலாம்.
இன்னும் சொல்கிறேனே, உங்களுக்கு குரல் வளம் மட்டும் அருமையாக இருந்தால் டப்பிங் ஆர்டிஸ்டாக போகலாம். இப்போ நீங்கள் மொழி மாற்று இப்போ தொலைக்காட்சி தொடர் பார்க்குறீங்கல்ல, கலர்ஸ் டிவிலெல்லாம் பார்க்குறீங்கல்ல, அதெல்லாம் ஹிந்தியில் இருக்கிறதுக்கு தமிழில் குரல் டப்பிங் கொடுக்குறாங்க இல்லையா? அந்த டப்பிங் கொடுக்கக்கூடிய ஆற்றல் நம்முடைய குரலுக்கு இருந்துச்சுன்னு சொன்னால் எவ்வளோ பணம் தெரியுங்களா? 1 மணி நேரம் நாங்கள் ஏசி ரூமில் உட்காந்துருப்பாங்க, வெளியே வர்றப்போ 1 லட்ச ரூபா வாங்கிட்டு வருவாங்க. 1 லட்சம் ஞாபகம் வச்சுக்கங்க. அந்த குரலுக்கான தன்மை அவ்வளோ பெருசு. அப்போ வானொலி மூலமாக நீங்கள் போனீங்கன்னு சொன்னால் வானொலியில் வருமானம் மட்டுமில்லை, உங்களுக்கு ரசிகர் கூட்டமே இருக்கும். இப்போ இங்கே இருக்க பெரியவங்களுக்கு தெரியும், KS ராஜா அப்படின்னு இலங்கை வானொலியில் ஒரு அறிவிப்பாளர் இருந்தார். அந்த KS ராஜாவுக்கு தமிழ்நாட்டில் ரசிகர் மன்றமே இருந்துச்சு. அப்படியான ஒரு குரல் அவங்கள்ட்ட உண்டு. இன்றைக்கும் கூட வானொலியில் என்னுடைய தங்கையுடைய மகன் சரவணன், இந்த ஒரு சந்தோஷம் வந்திருக்காரு, அவங்க அண்ணன், அவர் அங்கே ஆர்ஜேயாக இருக்கார், திருச்சி வானொலி நிலையத்தில் சூரியன் எஃப்எம்மில் இருக்கார். அந்த வேகத்தை நான் பார்க்குறேன். எப்படி இந்த வயசில் இவ்வளோ வேகமாக வர்றாங்க? அதோடு மட்டும் இல்லை, அந்த வாய்ஸை வச்சு இப்போ கிரிக்கெட்டுக்கு நேர்முக வர்ணனைக்கு போகிறாங்க, கோயில் நேர்முக வர்ணனை, பல நிகழ்ச்சிகளுக்கு தொகுப்பாளராக கூப்பிடுவாங்க. நாம் எந்த வேலை பார்த்துக்கிட்டு இருந்தாலும் நம்ம குரலுக்கு தனி மதிப்பு உண்டுங்க. அவர் வாய்ஸ் கொடுக்க சொல்கிறாங்கல்ல, வானொலிக்கு அந்த வாய்ஸ் உண்டு. இப்போ நீங்கள் கேட்பீங்க, ஏங்க நான் ரேடியோவே கேட்குறது இல்லை, என்னைய ரேடியோவில் போய் பேச சொல்கிறீங்களே, அப்படி சொல்லாதீங்க. தயவுசெய்து வானொலி நிலையங்களுக்கு ஒரு தடவை போயிட்டு வாங்க. இங்கே மதுரையில் எங்கே இருக்குது தெரியுமா வானொலி நிலையம்? ரேடியோ ஸ்டேஷன் எங்கே இருக்குது? AIR ஆல் தி ரேடியோ எங்கே இருக்குது தெரியுமா? லேடிடோ காலேஜ் தெரியுமா? வேறு வழி இல்லை, அதுக்கு சொன்னா தான் உங்களுக்கு தெரியும். அதுக்கு கொஞ்சம் முன்னாடி இருக்குது, எதிர்த்தாப்புல லேடிடோ காலேஜ் கிட்டக்க. அதே மாதிரி சூரியன் எஃப்எம் மேலூர் ரோட்டில் இருக்குது, ஹலோ எஃப்எம் தல்லாகுளத்துக்கிட்ட இருக்குது, ரேடியோ மிர்ச்சி கோர்ட்டுக்கு எத்தாப்பில் இருக்குது. இப்போ வானொலி நிலையங்கள் இத்தனை இருக்குது. இது போக ரேடியோ சிட்டின்னு ஒன்று ஆரம்பிச்சிருக்காங்க பழங்கானத்தை பைபாஸில், அந்த ரேடியோ சிட்டி இருக்குது. இப்போ 4 நாளைக்கு முதல்ல கூட ஒரு பரிசு வழங்கல் விழாவுக்கு போயிருந்தேன். அங்கே வேலை பார்க்குறவங்களுடைய வயசு என்ன தெரியுங்களா? அத்தனை பேருக்கு வயசு 25 வயசுக்குள்ளே. ஞாபகம் வச்சுக்கோங்க, 25 வயசுக்குள்ளே தான் இருக்குது. சம்பளம் எவ்வளோ தெரியுமா? 25,000க்கு மேலே. வயசை காட்டில் அதிகமாக சம்பளம் வாங்குறது யாருன்னா வானொலியில் வேலை பார்க்குறவங்க. இப்போ நான் உங்களுக்கு, நீங்கள் இன்னைக்கு படிப்பு விட்டு கிளம்பிடாதீங்க. படிப்பு ஒரு பக்கம் இருக்கணும், இது ரொம்ப முக்கியம். இன்னொன்று, இதெல்லாம் நீங்கள் பார்ட் டைமில் பண்ண முடியும், அதை மறந்துடாதீங்க. இப்போ நீங்கள் காலையில் படிக்க வந்தீங்கன்னா மத்தியானம் போய் இந்த வேலையை பார்க்கலாம், மத்தியானம் படிக்க வந்தீங்கன்னா காலையிலையோ இரவோ போய் இந்த வேலை பார்க்கலாம். வானொலி, நான் வானொலியில் பேசியிருக்கேன்னா நிறையா பேசியிருக்கேன். வானொலியில் பேசுறதுல ஒரு வசதி தெரியுமா உங்களுக்கு? எதிர்த்தாப்பில் ஆளே இருக்க மாட்டாங்க, நீங்களா பேசலாம். ஒரு ஏசி ரூமில் உட்கார வைப்பாங்க, மைக்கு கொடுத்துருவாங்க, அவர் எதிர்த்தாப்பில் கண்ணாடி ரூமில் இருப்பார், அங்கேருந்து அப்படிம்பார் பேச ஆரம்பிக்கணும். இன்னொன்று, கையில் ஸ்கிரிப்ட் வச்சு பேசக்கூடிய ஒரு வாய்ப்பு வானொலியில் உண்டு, ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ நீங்கள் மற்றதில் கையில் ஸ்கிரிப்ட் வச்சுருக்க முடியாது, தொலைக்காட்சிக்கு வர்ற அப்புறம் வானொலியில் ஸ்கிரிப்ட் வச்சுக்கலாம். ஆனால் ஒன்று ஒரு பக்கம் எழுதின ஸ்கிரிப்ட் தான் வச்சுருக்கணும், ஒரு பக்கம். 2ஆம் பக்கம் எழுதப்படாது. ஏன் தெரியுமா? இப்படி நீங்கள் பிறட்டுறப்ப அந்த சத்தத்தை அந்த மைக்கில் பதிவாயிடும், அந்த சத்தம் பதிவாயிடும். அதனால் நீங்கள் எப்போ பார்த்தாலும் ஒவ்வொரு பேப்பரை எடுத்து அப்படி வைக்கணும். தென்கட்சி சாமிநாதன் ஒருத்தர் கேள்விப்பட்டிருக்கீங்களா? யார்? இன்று ஒரு தகவல் அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கீங்கள? நல்ல நகைச்சுவையாக கதை சொல்வார். அவர் மாதிரி கதை சொல்ல யாராலையும் முடியாது. உங்களுக்கு ஈஸியாக சொல்கிறேனே, அவர் எனக்கு ஒரு மேடையில் நான் அவரும் போயிருந்தோம். அப்போ ஒரு அழகான கதை சொன்னார். எப்படி அப்படின்னா, ஒரு பேங்க்கில் இன்டர்வியூ நடந்ததான். எல்லாரும் அறிவாளியாக இருக்க மாட்டான், இருக்கவனை வச்சு சமாளிக்கணும், அப்படி ஆரம்பித்தார். இன்டர்வியூ நடந்தது. யாருக்கு? பியூனுக்கு. மேனேஜர் கூப்பிட்டாரு எல்லாரையும் இன்டர்வியூவில். ஒவ்வொருத்தனையாக கூப்பிட்டு கேள்வி கேட்டார். பெருசாக கேள்வி கேட்கல. 10 + 15 எவ்வளவு, 10 + 15 எவ்வளவு. இதில் ஒருத்தர் வந்து 23 23 அப்படின்ட்டு இருக்கா. யுவர் அப்பாயிண்டட் அப்படின்ட்டார். உனக்கு வேலை கொடுத்தாச்சு. நியாயப்படி எவ்வளவு? 10 + 15 25. இவன் 23 இருக்கான், வேலை கொடுத்தாச்சு.
இவன் வெளியே வந்து யோசிச்சு பார்த்தான், ஐயோ தப்பாக சொல்லிவிட்டோமே அப்படின்ட்டு சரி பெர்மனெண்ட் ஆகிற வரைக்கும் வாயை திறக்க வேணாம் பேசாமல் இருந்துட்டான். அப்புறம் 3ஆம் நாளே அவர் காலில் போய் எழுதிட்டான், சார் 10, 15, 25 நான் தெரியாமல் 23 சொல்லிவிட்டேன், உங்களுக்கு சரியாக காது போல் இருக்கு, நீங்கள் என்னை அப்பாயின்மெண்ட்டில் உடனே யூ ஆர் அப்பாயிண்டட் சொல்லிவிட்டீங்க, மன்னிக்கணும் அப்படின்னா. உடனே அவர் அவனை முதுகில் தட்டினார், ஏலே நீ சொன்னன்னைக்கே தெரியும்டா தப்புன்னு, ஆனால் வந்த 100 பேரில் நீதாண்டா ஓரளவுக்கு நெருங்கி சொன்னேன். 10, 15 எவ்வளோன்னு கேட்டதுக்கு 23 சொன்ன பத்தியா, மற்றவெல்லாம் 18ன்னாண்டா. இன்னும் சில பேர் 17ன்னாங்க, சில பேர் 20 தாண்டலை. நீ ஓரளவுக்கு 23க்கு வந்த இல்லை, அப்போ 25 ஆக்கிப்பிடலாம். அப்போ என்ன அர்த்தம் தெரியுமா, அப்படி 100க்கு 100 வாங்குறவங்க சில பேர், 99 வாங்கினவங்களையும் நான் பாராட்டினாங்க, நான் ரொம்ப மகிழ்ச்சி அடைஞ்சேன். அந்த 1 மார்க் எதிரையோ குறைஞ்சிருக்கலாம், அதுபோல் 23 இருந்தாலும் ஜெயிக்க வைக்க முடியும். தென்கட்சி சாமிநாதன் அவருடைய குரல் இன்னைக்கும் ஒழிச்சுக்கிட்டே இருக்கு. அவர் இப்போ இல்லை நம்மகிட்ட, ஆனால் அவ்வளவு அருமையான விஷயம், பதிவு பண்ணப்பட்ட செய்தி மாதிரி இருக்கும். வானொலி அவ்வளோ புகழ்பெற்றது. இன்னொன்று இன்டர்நெட் வானொலி வந்துருச்சு. இப்போ மதுரை வானொலி இங்கேருந்து மேலூர் வரைக்கும் கேட்கும். கோடை பண்பலை தான் விழுப்புரத்துக்கும் கேட்கும், நாகர்கோவிலுக்கும் கேட்கும். இன்டர்நெட் வானொலி என்ன தெரியுமா, நான் அமெரிக்காவில் போன உடனே இன்டர்நெட் வானொலியில் முதல்ல பேச ஆரம்பித்தா, கனடாவிலேருந்து ஒருத்தன் கேள்வி கேட்பான், மெக்சிகோவிலேருந்து ஒருத்தன் கேள்வி கேட்பான், ஒவ்வொரு இடத்துல இருந்தும் வேறு நாட்டிலேருந்து என் கூட பேசுவாங்க. நான் ரேடியோவில் பேசிக்கிட்டே இருப்பேன். அங்கெல்லாம் ரேடியோ எப்படி தெரியுங்களா, காரில் கேட்டுக்கிட்டே போயிட்டே இருப்பாங்க. சிங்கப்பூர் மலேசியாவுக்கு போனீங்கன்னா போன உடனே முதல்ல வானொலி உங்களை பேட்டி எடுத்துரும். இன்றைக்கு அவர் வந்திருக்கிறார் ஞானசம்பந்தன், மாலையில் பேச வந்திருக்கிறார் சொல்லிட்டா, நீங்கள் எந்த கடைக்குள்ளே போனாலும் நம்ம வணக்கங்க இந்த இது இங்கே இருக்கா அப்படின்னு நம்ம கேட்ட உடனே, சார் இன்னைக்கு சாயங்காலம் பேசுகிறீங்கல்ல வானொலியில் சொன்னாங்க. நம்ம குரல் மீது அவ்வளோ நம்பிக்கை, குரல் அப்படி நம்மளை ஈர்க்கும். இன்னும் கூட ஒரு அனுபவத்தை உங்களுக்கு சொல்லிடுறேனே, ஒரு 25 வருஷத்துக்கு முதல்ல அவ்வளோ நான் புகழ் பெறாத காலம். அப்போ கிருஷ்ணாபுரம் காலனியில் ஒரு கூட்டத்தில் பேச கூப்பிட்டுருந்தாங்க. ஏறி உட்காந்து டவுன் பஸ்ஸில் மழை கொட்டுது, எங்கே நடக்குதுன்னு எனக்கு தெரியல, பிளேஸ் இடம் தெரியல. அந்த பஸ்ஸில் இருந்த ஒவ்வொரு ஆள்கிட்டையாக கேட்டேன், இந்த கல்யாண மண்டபம் எங்கே இருக்குங்க எங்கே இருக்குங்க, ஒரு பயிலும் சொல்ல மாட்டேங்கிறான். சில பேர் அங்கிட்டு திரும்பிக்கிறாங்க, கேட்டாலும் கேட்பேன் அப்படின்னு. அதில் பின்னாடி உட்கார்ந்த ஒரு நண்பர் என்ன பண்ணார் தெரியுங்களா, எந்திரிச்சு மெதுவாக தட்டு மாதிரி வந்து என் கிட்ட உட்காந்துட்டு நீங்கள் ஞான சம்பந்தனான்னு கேட்டார். நல்லா கவனிச்சுங்க, அவருக்கு 2 கண்ணும் தெரியாது, பார்வை இல்லாதவர். என் குரலை மாத்திரம் கேட்டுட்டு பின்னாடி எந்திரிச்சு வந்து என்கிட்ட உட்காந்து நீங்கள் ஞான சம்பந்தனா, ஆமாம் உட்காருங்க, என்ன கேட்டுக்கிட்டு இருந்தீங்க, அந்த மண்டபம் எங்கே இருக்குன்னு தெரியல, எனக்கு தெரியும், பார்த்தீங்களா எனக்கு தெரியும். அவர் சொல்கிறார், பார்வை இல்லாதவருங்க நான் கூப்பிட்டு போகிறேன், என்னை எப்படி கண்டுபிடிச்சிங்கன்னு நான் கேட்டேன். உங்கள் குரலை நான் வானொலியில் அடிக்கடி கேட்பேன், இரவு இலக்கிய நிகழ்ச்சி பூரா கேட்டு எனக்கு பழக்கம் இருக்குது, நான் கூப்பிட்டு போகிறேன். அந்த சொல்கிறாரு, இப்போ இந்த ஸ்டாப் வந்துருச்சா, இதுக்கு அடுத்த ஸ்டாப்புக்கு அடுத்த ஸ்டாப்பு ரெடி ஆகிக்குங்க என்ன சொல்கிறாரு. அதே மாதிரி ரெடி ஆகிட்டேன். எந்திரிச்சார் அவரும். என் கூட இறங்குறப்ப மெதுவாக இறங்கிட்டு மழை கொட்டுது. உடனே பைக்கிலேருந்து ஒரு கொடையை எடுத்து, கொடையை நீங்கள் பிடிச்சிக்க அப்படின்னார். பிடிச்சிக்கிட்டேன். அவர் ஒரு குச்சி எடுத்து கீழே அப்படி வச்சுக்கிட்டார். என் கையை பிடிச்சிக்குங்க, உங்களுக்கு பாதை காட்டுறேன் அப்படின்னார். நல்லா ஏன் வச்சுக்கங்க, நான் பார்வை உள்ளவன், அவர் பார்வை இல்லாதவர். நான் கொஞ்சம் யோசித்தேன். அவர் உடனே சொன்னார், கவலைப்படாதீங்கய்யா, எங்கே மேடு பள்ளம் இருக்குன்னு எனக்கு தான் தெரியும். அவர் சொல்கிறாரு, எங்கே மேடு பள்ளம் இருக்குன்னு எனக்கு தான் தெரியும். அவர் கையை பிடிச்சிக்கிட்டே போகிறேன். அந்த மட்டன் ஸ்டால் வருதா, ஆமாம். அந்த ஜவுளி கடை வருதா, ஆமாம். அந்த தேட்டர் வருதா, ஆமாம். அதுக்கு எதிர்த்தாப்பில் பாருங்கள், இங்கே தான், நீங்கள் அங்கே போயிருங்க, நான் என் நண்பர்கள்ட்ட போய் நீங்கள் வந்திருக்கீங்கன்னு சொல்லி கூட்டிக்கிட்டு ஒரு 10 பேரோடு வந்துடுறேன், நினைஞ்சிருச்சு, ட்ரெஸ்ஸை மாற்றிட்டு வர்றேன் சொல்லிவிட்டு அப்படி அந்த கொடையை வாங்கிட்டு அந்த குச்சியை அப்படியே தட்டிக்கிட்டே போனாருங்க. நான் இதை ஒரு தடவை பேசினேன், புதிய பார்வை அப்படிங்கிற தலைப்பில் பேசினேன். நமக்கு கண் இருக்குது, காது இருக்குது, கேட்க மாட்டாமல் அந்த பக்கம் திரும்பி உட்காந்துருக்கோம். ஆனால் அந்த நண்பர் என்னுடைய குரலை மட்டும் வச்சு கேட்டுட்டு என்னை ஐடென்டிஃபை பண்ணி என்னை கூட்டு போனாருன்னா
வானொலி மாற்றுத்திறனாளியும் நம்பால் ஈர்க்கும் என்றால் அந்த வானொலியை நீங்கள் பயன்படுத்த பாருங்க, ஞாபகம் வச்சுக்கோங்க, விட்டுறாதீங்க. தொலைக்காட்சியில் இருந்த சிவகார்த்திகேயன் சினிமாவுக்கு போகிறாரு. சினிமாலே இருக்கக்கூடிய கமல் அவர்கள் தொலைக்காட்சிக்கு வருமானு என்கிட்ட கூப்பிட்டு கேட்குறாரு. எல்லாரும் மூளையை வச்சு வாழ்வாங்க, நான் முடிய வச்சு வாழ்கிறேன் அப்படிங்கிறாரு. இந்த நேர்முக வர்ணனை பண்ணுறதுக்கு தனி திறமை வேணும். ஏன் தெரியுமா? பேசிக்கிட்டு வர்றப்ப தும்மிடப்படாது, இருமிடப்படாது. நம்ம வாட்டுக்கு உயிரோடு இருக்கவரை இறந்து போயிட்டாருன்னு சொல்லக்கூடாது, ஏன்னா திருப்பி ரிப்பீட் பண்ண முடியாது. ஜி ஞானசம்பந்தன் அப்படிங்கிற இந்த யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நண்பர்களையும் பண்ண சொல்லுங்கள்.